அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு வரப்போகுது. அதாவது தமிழ் வருடம் பிறக்கப் போகுது. பிறக்கப் போகும் தமிழ் வருடம் பராபவ வருடம் என்று அழைக்கப்படும். இது 40வது தமிழாண்டு. இந்த தமிழ் வருடம் 12 ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய ஆபத்துக்கள் என்ன, நடக்கப் போகும் நல்லது என்ன, இந்த 12 ராசிக்காரர்களும் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, இதைத்தான் நான் இந்த ஆடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன் வரக்கூடிய ஆபத்துக்களை குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா, 12 ராசியில் இத்தனை ராசிக்கு யோகமாக இருக்குது, இத்தனை ராசிக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குது அப்படின்னு பொதுவாக ராசி பலன் சொல்லுவாங்க. ஆனால் எல்லார் வாழ்க்கையிலுமே எல்லா நேரமும் நல்லது மட்டுமே நடந்துறது கிடையாது. நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வரும். அதுதான் வாழ்க்கை, நிதர்சனமான உண்மை. எனவே என்ன ஆபத்து நமக்கு வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம்ல. அதனால் ரொம்ப ரத்தின சுருக்கமாக 12 ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களையும் வணங்க வேண்டிய தெய்வத்தையும் நடக்க போகும் நல்லதையும் சொல்ல போகிறேன். ஆடியோ முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க. ராசி பலன் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். காரணம் அவர்களுடைய அனுபவம், அவர்கள் எந்த குருவிடம் பாடம் கற்றார்களோ அந்த குருவினுடைய ஞானம், இதை அடிப்படையாக கொண்டு கணிப்புகள் மாறும். இந்த ஆடியோ நான் சொல்லியிருக்கிறது என்னுடைய கணிப்பு. ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், மாற்று கருத்து இருப்பவர்கள் உங்கள் விருப்பம் போல் செயல்படலாம். ராசி பலனை சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பை கொடுத்துட்றேன். நீங்கள் எந்தவித விரதமும் இல்லாமல், எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல், எந்தவித பெரிய பூஜைகளும் செய்யாமல் அன்னை லக்ஷ்மி தேவியின் அருளை பெற வேண்டுமா? இதோ உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. ஏப்ரல் 20ஆம் தேதி அட்சய திருதி அன்னைக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து ஆடியோ மெசேஜ் மூலமாக தசமகா வித்யா தேவிகளில் 10வது தேவதையாக வரக்கூடிய அன்னை கமலாத்மிகா தாயினுடைய தாந்திரிக உபாசனை சொல்லித்தரப்போகிறேன். கமலாத்மிகா தேவி தாந்திரிகத்தில் லக்ஷ்மியாக வணங்கப்படும் ஒரு தெய்வ தேவதை. எனவே கமலாத்மிகா தாயினுடைய அருளை நீங்கள் பெற்றுவிட்டால் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படும். ஒரே நாளில் உங்கள் வாழ்க்கை மாறும் அதிசயமும் நடக்கும். இந்த பயிற்சி உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அட்சய திருதின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதனுடைய பதிவு கட்டண விவரங்கள் தருகின்றேன். வாங்க ராசி பலனுக்கு போயிடலாம். மேச ராசிக்காரங்க, கோபத்தை குறைக்க வேண்டும். கோபத்தால் உங்களுக்கு ஆபத்துக்கள் வர நேரிடும். கோபம் உங்களுக்கு எதிரி. இந்த வருடம் முடிகிற வரைக்கும் கோபமே படாமல் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக சாந்தமாயிருங்க. அதே சமயம் உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மை, வளர்ச்சி உண்டாகும், முன்னேற்றம் உண்டாகும். வருகின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகக்கடவுள். அடுத்த ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களே, குடும்ப உறவுகளில் கருத்து வேறுபாடு அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே கவனமாக கையாளுங்க. வீட்டுக்குள்ளே கவனமாக பேசுங்க. எதை செஞ்சாலும் கவனமாக செய்யுங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மை, பணவரவு அதிகரிக்கும். புதிய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். அதை சரியாக பயன்படுத்துங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். மிதுன ராசிக்காரர்களே, உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் வரப்போகுது. எனவே செலவுகளில் கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் சிக்கனமாக இருக்க முயற்சி பண்ணுங்க. செலவுகள் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மை, புதியவர்களுடைய அறிமுகம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு சில நல்லது நடக்கும். தொழிலில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கடகராசிக்காரர்களே, இந்த வருடம் ஆணவம் கூடாது, தலைகணம் கூடாது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு நடக்க போகும் நன்மை யோகம். நீங்கள் தொட்டது பூரா துலங்க போகுது. எனவே தலைகணத்தையும் ஆணவத்தையும் பாராட்டினால் அதனால் உங்களுக்கு ஆபத்துக்கள் வரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் தெய்வம். சிம்மராசிக்காரர்களே, கண் திருஷ்டியால் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது. எனவே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை பற்றி வெளியே சொல்லாதீங்க. உங்கள் வீட்டில் நடக்கிறத பற்றி வெளியே பேசாதீங்க. கூட இருக்கவங்கள்ட்ட கவனமாக இருங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரன். உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள், மதிப்பு உயரும், புகழ் அதிகரிக்கும். பொறுப்புடன் செயல்பட்டால் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களே, புதிய செயலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையும் எளிதில் நம்ப வேண்டாம்.
நம்பினால் ஆபத்து. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள். உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மை, பண பிரச்சனைகள் நீங்கும், கடன் குறையும், குடும்பத்தின் பொருளாதார நிலை முன்னேற்ற பாதையில் பயணிக்கும். துலாம் ராசிக்காரர்களே, வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். தேவையற்ற விரைய செலவுகள் வர வாய்ப்பு இருக்குது. மின் சாதன பொருட்களை கையாள்வதில் கவனம் தேவை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மை, குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும், நல்ல செய்தி உங்களை வந்து சேரும். விருச்சிக ராசிக்காரர்களே, உங்கள் வாயை கட்டுப்படுத்த வேண்டும். வார்த்தைகளினால் பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. அதிக கற்பனைகள் வேண்டாம், கொஞ்சம் கற்பனையை குறைச்சிக்கோங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி. உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மை, அதிர்ஷ்டம் வரும். அதை சரியாக பயன்படுத்துங்கள். நீண்டகால பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். தனுசு ராசிக்காரர்களே, எதிலையுமே முன்னெச்சரிக்கையாக இருங்க. மற்றவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. யாரை நம்பியும் எங்கேயும் போக வேண்டாம். யார்கிட்டையும் எளிதில் காரியத்தை ஒப்படைக்க வேண்டாம். நீங்களே முன்னால் இருந்து செய்யுங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான். உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மை, அதிர்ஷ்டம் உண்டாகும், திருப்பு முனை ஏற்படும். அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களே, செலவுகளில் கவனம் தேவை, ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியம் தொடர்பான சில செலவுகள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக, எச்சரிக்கையாக, சிக்கனமாக இருங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனி பகவான். உங்களுக்கு நடக்கும் நன்மை, உற்சாகமாக இருப்பீங்க. உற்சாகத்தோட எல்லா காரியமும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி. சாதகமான காலமாக இருக்குது. நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். கும்பராசிக்காரர்களுக்கு சவால்களை சமாளிக்கிறதுக்கு தயாராகிருங்க. நிறைய சவால்கள் உங்கள் நோக்கி வரப்போகுது. போட்டி பொறாமைகளை சமாளிக்கிறதுக்கு தயாராகிருங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மை, எதிரிகள் விலகி ஓடுவார்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். புதிய புதிய வருமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மீனராசிக்காரர்களே, தைரியத்தை இழக்காதீர்கள். எதையுமே அலட்சியப்படுத்தாதீங்க. நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு காரியத்தை விட்டுறாதீங்க. சோம்பேறித்தனத்தை அறவே இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈசன். உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மை, கடின உழைப்பு மட்டுமே உங்களை முன்னேற்றும். உழைப்பு தான் உங்களுக்கு உயர்வை தரும். உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயம் கிடைக்கும். காரணம், குரு பகவானின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு இருக்கு. அன்பு சொந்தங்களே, 12 ராசிக்காரருக்கும் நீங்கள் எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன தெய்வத்தை வணங்கணும்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நடக்கும் நன்மைகளை சொல்லியிருக்கேன். அடுத்த பதிவில் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த 12 ராசியிலும் பிறந்த மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், அவங்க எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு பதிவு தர போகிறேன். எனவே சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்பான ஆன்மீக சிவ சொந்தங்களே, நமது ஆனந்தொளி அறக்கட்டளை அன்னசேவா என்ற ஒரு அமைப்பின் மூலமாக ஒவ்வொரு நாளும் வருடம் முழுவதும் அன்னதானங்கள் செஞ்சிட்ருக்கோம். எங்களால் முடிந்த அளவுக்கு உங்களை போன்ற சில நல்ல உள்ளம் கொண்டவர்கள் அந்த குழுவில் இணைஞ்சிருக்காங்க. அவர்களுடைய பங்களிப்பின் மூலமாகவும் இந்த சேவையை ஒவ்வொரு நாளும் சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த 12 ராசிக்காரர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். இந்த தமிழ் வருடத்தில் உங்கள் குடும்பத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற நல்ல நாள்லையும், உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களின் நினைவு நாள்லையும் எங்களது அன்னசேவா குழுவின் உணவு தானத்திற்கு உதவி செய்ய முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். உங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனைகள் செய்து உங்கள் சார்பாக இந்த அன்னதானத்தை நாங்கள் வழங்க தயாராக இருக்கின்றோம். அந்த உணவை சாப்பிடக்கூடிய அத்துணை பேரினுடைய ஆசீர்வாதமும் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும். பிறக்கப் போகும் தமிழாண்டு உங்கள் அத்துணை பேருக்கும் சிறப்பான ஆண்டாக இருக்க போது உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னதானத்திற்கு எப்பொழுதெல்லாம் உங்களால் உதவ முடியுமோ உதவி செய்ய முன்வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் எங்களது அன்னசேவா குழுவுக்கு நிதி திரட்ட தான் நாங்கள் ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெய் மற்றும் குலதெய்வ தீப எண்ணெய், இறந்தவர்களுக்கு ஏற்றக்கூடிய மோட்ச தீப எண்ணெய் அப்படின்னு 3 விதமான தீப எண்ணெயை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த எண்ணெய்களை நீங்கள் வாங்கினாலும் அதில் கிடைக்கும் சிறு தொகை அன்னதான சேவைக்கு பயன்படுத்தப்படும். அந்த புண்ணியமும் உங்களை வந்து சேரும். டிஸ்பிளே எங்களது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. எங்களது தீப எண்ணெய்களை பயன்படுத்தி பலன் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.